நம்ம குமார் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை எடுத்துக்குவோம். இப்போ நான் ஒரு ஸ்டோரி உனக்கு போக போகிறேன். சரியா? இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஸ்டோரி. ஸோ குமார் அப்படிங்கிற கேரக்டர் வீட்டில் தோட்டத்தில் வீட்டு தோட்டத்தில் ஒரு மரம் வளர்க்கணும்னு அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் மரத்தை கொண்டு வைக்கிறாரு, சின்ன கன்று. ஸோ பெரிய மரமாக தான் அவர் எதிர்பார்க்குறாரு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தண்ணி ஊற்றுறாரு. காலையில் பார்க்குறாரு, தண்ணி ஊற்றுறாரு. ஈவினிங் பார்க்குறாரு. ஓகே. அடுத்த நாள் பார்க்குறாரு. இப்படியே ஒரு கிழமை 2 கிழமை பார்க்குறாரு. கொஞ்சம் லைட்டாக தான் கொஞ்சம் வளருது. அவர் ரொம்ப வேகமான ஒரு வளர்ச்சியை தான் அந்த மரத்துக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. அவர் எதிர்பார்க்குற மாதிரி அந்த மரம் வளர மாட்டேங்குது. ஸோ அந்த மரத்துக்கிட்ட போய் அவர் இப்போ பேச தோங்குறாரு. நீ ஏன் வளர மாட்டேங்கிற? ஏன் என் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமாக வளரு இப்படின்லாம் சொல்கிறாரு. ஸோ அவர் கோபப்படுறாரு அந்த மரத்துக்கிட்ட. ஸோ இதுதான் நடக்குது. ஸோ இது ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி செஞ்சால் மரம் வளருமாங்க? உண்மையாக இந்த மரம் வளரணுமா இருந்தால் அவர் என்ன செய்யணும்? வீட்டு தோட்டத்தில் வச்சுருக்காரு, ஓகே. ஆனால் கொஞ்சம் சூரிய ஒளி படுற மாதிரி ஒரு இடத்துல வைக்கணும். சுற்றி உள்ள களைகள், அதாவது புல்லுன்னு சொல்லுவோம்ல, அந்த புல்லெல்லாம் கொஞ்சம் அப்படி கலட்டி விடணும். அப்போ தான் அது கொஞ்சம் வளர்ந்து வரும் நல்ல முறையாக. இல்லாட்டியே நம்ம போடுற தண்ணி இதெல்லாம் அந்த புல்லுக்கெல்லாம் போய் சேர்ந்துடும். அதே மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கொஞ்சம் முள்ளு செடி அப்படி இப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் ஒதுக்கணும் நம்ம. ஸோ அந்த இடத்த கொஞ்சம் கிளியர் பண்ணணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றணும் தினமும். இன்னொரு முக்கியமான விஷயம் தான், அதுக்கு உரம் போடணும். இப்படி செஞ்சால் அந்த மரம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நல்லா வளரும். வளர்ந்து பல பலன் தரும். ஆனால் இதுக்கு டைம் எடுக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பொறுமை வேணும். இதே மாதிரி தாங்க குழந்தைகளும். படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருந்தா இது நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக, தண்ணி ஊற்ற மறந்தாலும் மறந்துடுவோம். தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக அவங்கள அந்த மரத்தை பிடிச்சி இழுத்து வளருன்னு சொல்கிறோம். அதாவது நம்ம பிடிச்சி மேலே ஸ்ட்ரெச் பண்ணுறோம், இது வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு பை ஃபோர்ஸ் பண்ணுறோம். இங்கே தாங்க பிரச்சனை இருக்குது. குழந்தையோட படிப்புக்கோ இல்லாட்டி அவங்களுடைய வளர்ச்சிக்கு உண்மையாக ஒரு ஃபோர்ஸ் ஒன்று நம்ம கொடுத்து சரி வராதுங்க. இப்போ என்ன தான் செய்யலாங்க? இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல. அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அவங்களால இருக்க முடியுமா? பெஸ்ட். நல்ல ஒரு உறவை அவங்களோட நீங்கள் பேணணும். பொறுப்பாக நடந்துக்கணும். அவங்களையும் பொறுப்பாக நடக்கிறதுக்கு பழக்கணும். அவங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுக்கணும். டைம் எடுக்கும். அந்த நேரத்தை நம்ம சரியாக ஸ்டடி பண்ணிக்கணும். ஸோ அந்த பொறுமையோடு அவங்களுக்கு நேரம் கொடுக்கணும் அவங்களுக்கு.